ஃபஸ்ட் நைட்டில் நடந்ததை பற்றி ஒரு பெண்ணே ஓப்பனாக பேசுனா எப்படி இருக்கும்? அதை பற்றி நான் பேசி வீடியோ போட்டிருக்கேன். கடல் தாண்டிய காதல், கிருஷ்ணாவனுடைய கடல் தாண்டிய காதல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய முதல் இரவில் நடந்தது என்ன தெரியுமா, என்னுடைய ஃபஸ்ட் நைட்டில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு பெண் ஓப்பனாக வீடியோ பேசி போட்டிருக்காங்க. அதை பற்றி நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். கடல் தாண்டிய காதல். காதல் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம லவ் பண்ணுறது, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பார்க்காம இப்படி லெட்டர் கொடுத்து காதல், இப்போ செல்ஃபோனில் காதல், வாட்ஸ்அப் காதல், நிறைய காதல் இருக்குது. கடல் தாண்டி ஒரு காதல். இந்த விஷயந்தான் என்ன வந்து இந்த வீடியோ பேச வச்சுது, ஒரு மாதிரியான ஈர்ப்பு கொடுத்துச்சு. கிருஷ்ணா வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பாப்புல, என்னுடைய காதலை தேடி நான் போகிறேன். அப்போ எனக்கு டவுட் ஆயிடுச்சு, இப்போ தான்டா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே காதலை தேடி போகிறேன்னு டைட்டில் இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே கிருஷ்ணா வந்து ஏமாற்றப்பட்ட அந்த பெண்ணை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களா, அது நிஜமாக இருக்குமோ, அந்த பெண்ணை பார்க்க தான் போகிறாப்புலையோ அப்படின்னு நான் ஒரு செகண்ட் யோசிச்சு தடுமாறிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அந்த வீடியோ பார்க்குறப்ப தான் தெரியுது, இது வந்து 2025 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 5ஆவது மாதம் 2025 மே மாதம் எடுத்த ஒரு வீடியோ. அப்போ வந்து கிருஷ்ணா எவ்வளோ தூரம் தொலை நோக்கு பார்வை இருக்குதுன்னு பாருங்கள். கிருஷ்ணா வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுவேன், ஆனால் இப்போ போட மாட்டேன். எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த வீடியோ போடுறப்போ நான் எப்படி இருப்பேன், எங்கே நிற்பேன்னு தெரியாது. ஆனால் இப்போ இந்த வீடியோ நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த வீடியோ பேசுகிறப்பவே கிருஷ்ணா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தெளிவாக யோசித்து எதிர்கால திட்டத்தை கூட இப்போவே யோசிக்கிற அந்த புத்தியை இந்த விஷயத்துலேருந்து பார்க்கலாம். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஒரு சிலர் வந்து எங்கிட்ட கேட்கல, நீ கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியே, கிருஷ்ணா வந்து தப்புன்னு பேசுவி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த விஷயத்தை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. கிருஷ்ணா வந்து ரொம்ப கடவுள் மாதிரி, அவன் கடவுளுடைய பிள்ளை, அவன் தெய்வம் மாதிரி, தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா நல்லவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் ஒதுங்கிக்கிங்க. இந்த பக்கம் கிருஷ்ணா வந்து ரொம்ப மோசம், கிருஷ்ணா ரொம்ப கேவலமானவன், கிருஷ்ணா மாதிரியான ஒருத்தன் பிறவியே கிடையாது, அவன் வந்து மக்களை ஏமாத்துறான், ஏழைகளை ஏமாத்துறான், அவன் ரொம்ப தப்பு, இப்படி ஒரு பிறவி இருக்கக்கூடாது, ஏழைகளுக்கு வந்து ஒரு மாதிரி துரோகம் பண்ணுறான், ஏழைகளை வந்து நக்கல் அடித்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு கிருஷ்ணா வந்து தப்பு அவனை மாதிரி ஒருத்தன் இருக்கவே கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்களா? நீங்களும் இப்படி அதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்படி ஒதுங்கிக்கிங்க. கிருஷ்ணா அவன் நல்லவன் சொல்கிறவங்களும் அப்படியே ஒதுங்கிக்கிங்க, அந்த விஷயத்தை தள்ளி வச்சுருங்க. கிருஷ்ணா வந்து மோசம், அவன் கிடையாது, நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த விஷயத்தை தூக்கி ஓரமாக வச்சுருங்க, ஒதுங்கிடுங்க. இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு விஷயம், லவ், காதல், கடல் தாண்டி அந்த காதல், அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிருஷ்ணாவுக்கு எதிராக பேசுகிறது, நான் கிருஷ்ணாவுக்கு எதிரி அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு லவ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசணும். நம்ம வந்து நிறைய அந்த லவ் கேள்விப்பட்டிருந்திருப்போம். லவ் லெட்டர் கொடுக்கறது பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர்கிட்ட சின்ன பையன்கிட்ட ஒரு முட்டை வாங்கி தரேன், ஐஸ் வாங்கி தரேன், இது கொண்டு இந்த லெட்டர் கொண்டு அந்த அக்காட்ட கொடுத்துரு அப்படின்னு ஒரு பையனோ, அல்லது ஒரு பெண் வந்து இந்த அண்ணாங்கிட்ட கொண்டு கொடுத்துரு அப்படின்னு ஒரு பெண்ணோ, ஒரு லவ் லெட்டரை ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன பையன்கிட்டயோ வேற யாருக்கிட்டையோ கொடுத்து ஒரு தூது அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறாவை தூது அனுப்புவாங்க அரசர் காலத்துலலாம். இப்படி தூது போன காதல் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் காதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காதல் கோட்டை படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்த்துக்காம வெறும் லவ் லெட்டரில் மட்டுமே காதல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது காதல் கோட்டை படத்தில் நம்ம சினிமாவிலையும் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ லவ் லெட்டரில் ஒருத்தருடைய முகத்தை பார்க்காம ஒரு காதல், குரலை கேட்காம ஒரு காதல், இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ கிருஷ்ணா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கவே இல்லை. அவங்க முதல்ல வாட்ஸ்அப்பில் குரல் மட்டும் கேட்டுக்கிறாங்க. அப்படி வந்து கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசி அப்படி தான் வந்து லவ் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாப்புல. கிருஷ்ணாவை பற்றி தான் தெரியும். ஒரு வீடியோ போட்டால் 50 நிமிஷம் 1 மணி நேரம் போகும். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்மளையெல்லாம் அப்படி உள்ளே இழுத்துட்டு போகிறதுக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாப்புல, நான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம், நான் அப்படி கிடையாது, ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், சஸ்பென்ஸ் ரொம்ப பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. எனக்கு ஏன் சஸ்பென்ஸ் பிடிக்காது அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடியே என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏமாத்துறது எனக்கு பிடிக்காதுங்க. புரியுதுங்களா? ஏமாத்துறது எனக்கு பிடிக்காது. இந்த சஸ்பென்ஸில் வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும். அந்த ஏமாற்றம் தான் கிருஷ்ணா வந்து அந்த காரில் போகிறப்பவே சொல்கிறாப்புல. அதாவது கிருஷ்ணாவுடைய மாமனார் வந்து கிருஷ்ணா வர்றதை தெரிஞ்சுட்டு, நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு கிருஷ்ணாவுடைய மாமனார் அந்த இத்தாலி பெண்ணினுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ கிருஷ்ணாவுடைய மாமனார்கிட்ட வந்து கிருஷ்ணா வந்து சொல்லியிருக்காப்புல, வேண்டாங்க, நீங்கள் வர வேண்டாம்,
அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சொன்னதோட அப்படியே விட்டுட்டாப்புல. இத்தாலி பெண்ணினுடைய அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். கிருஷ்ணா வந்து நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறப்போ கிருஷ்ணா வேண்டான்னு சொன்னது எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கும். இது எல்லாம் வந்து சுவாரஸ்யம் அப்படின்னு காட்டி இந்த மாதிரி தான் கிருஷ்ணா வந்து ஒரு விஷயம் பண்ணுவாப்புல, சஸ்பென்ஸ் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சஸ்பென்ஸில் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கிறதுனால அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த இடத்துல கிருஷ்ணாவுடைய மாமனார் இத்தாலியினுடைய அந்த பெண்ணினுடைய அப்பா ஏமாந்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அந்த ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கறதுக்காக கிருஷ்ணா வந்து அவங்க அப்பாவை வர வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த காதலி வந்து இந்த மாதிரி வரலன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் போட்டுறேன். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அப்படியே பேசிட்டு அந்த காரில் வந்துக்கிட்டே இருக்காப்பு. அப்போது கிருஷ்ணா வந்து தன்னுடைய காதலிக்கிட்ட அந்த இத்தாலி பெண்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாப்புல. எப்பவுமே வாட்ஸ்அப் காலில் தான் பேசுவோம். இந்த தடவை வாட்ஸ்அப் காலில் பேசுனா கண்டுபிடிச்சிருவாப்புல. அதனால ஆடியோ காலில் பேசுவோம் அப்படின்னு ஆடியோ காலில் பேசுகிறப்போ அது வந்து அவங்க ஏதோ பாத்திரம் விளக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணா வந்து வாயில் பப்ளிக்கம் போட்டுக்கிட்டு பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அன்னிசியாக இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கலாம். நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அது ஒரு டீசெண்டாக நடந்துக்கிறதெல்லாம் கிருஷ்ணாவுக்கு வராது. ஓகே, இது என்ன சொல்கிறது, பப்ளிக்கம் போட்டு மென்னுக்கிட்டே வந்து பேசி அதையெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டே அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு பார்க்குற மக்கள் தான் இருக்காங்க. இப்போ நானெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா கிருஷ்ணா பண்ணுறது சரி தப்புன்னு பார்த்து பேசணுங்கிறதுக்காக நான் வேறு வழி இல்லாமல் பார்க்குறேன். கிருஷ்ணா இப்படி பேசுகிறதெல்லாம் இப்படி தான் பார்க்குறீங்கன்னு தெரியல. பப்ளிக்காக மென்னுக்கிட்டே தன்னுடைய காதலிகிட்ட வந்து இந்த மாதிரி நான் வரலான் இருக்கேன், நான் வந்து உங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்போ கிருஷ்ணாவுடைய காதலி அதை நம்ப தயாராக இல்லை. யோசிங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் காதலில் உண்மையான காதல் அப்படின்னா அது நம்பிக்கைக்குரிய விஷயம்தான். கிருஷ்ணா மேலே ஒரு நம்பிக்கை வரலை எப்போவுமே, அது எப்போவுமே வராது. ஏன்னா அதனுடைய கிருஷ்ணாவுடைய கேரக்டர் சஸ்பென்ஸாக வைக்கிறது, ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சு பேசுறது, மறைச்சி வச்சு பேசுறது, இன்னைக்கு கொடுக்காம ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து சஸ்பென்ஸு அப்படிங்கிறது இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதெல்லாம் வந்து நல்லதுன்னு பேசுகிறாங்க. இது எப்படிங்க நல்லதாகும்? இன்ப அதிர்ச்சி கொடுக்கறது, சஸ்பென்ஸ் பண்ணுறது, சஸ்பென்ஸாக ஒரு விஷயத்துக்கு கொடுக்கறதெல்லாம் ஏமாத்துற வேலை. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதனால தான் எனக்கு சஸ்பென்ஸே பிடிக்காது. அப்போ சஸ்பென்ஸாக வந்து தன்னுடைய காதலியை மீட் பண்ணி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக போகிறது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணாவுடைய மாமனார் அந்த இத்தாலி பெண்ணுடைய அப்பா ஒரு ஏமாற்றத்தை ஏமாந்திருக்காங்க. அதை திருப்பி கொடுக்க முடியுமா? எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த இடத்துல வலி தானே, அது வேதனை தானே. அதே வேதனை அந்த இத்தாலி பெண்ணுக்கும் கிடைச்சிருக்கு, கிருஷ்ணாவுடைய காதலிக்கும் கிடைச்சிருக்கு. ஏன்னா வரேன்னு சொன்னவங்க வரலைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அப்பாவே அவ்வளோ ஏமாற்றம் இருக்குதுன்னா அந்த காதலிக்கு எவ்வளோ ஏமாற்றமாக இருந்திருக்கு. இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். காதல் அப்படின்னா அதில் நம்பிக்கை தான் இருக்கணும். நம்பிக்கை தாங்க காதல். உண்மையான காதல் அப்படின்னா நம்பிக்கை கொடுக்கறது உண்மையான காதல். கிருஷ்ணா மேலே ஒரு நம்பிக்கையே அந்த கிருஷ்ணாவுடைய காதலிக்கு வரல அப்படிங்கிறது அந்த உரையாடலில் நம்ம தெளிவாக எளிமையாக பார்க்க முடியுது. கிருஷ்ணா வந்து இல்லை நான் வந்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் வீட்டினுடைய என்ன சொல்கிற அந்த பாதையெல்லாம் உங்கள் வீடு வந்து மலையில் இருக்குது, நான் அந்த வழியாக தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப கூட கிருஷ்ணாவுடைய காதலி வந்து இல்லை அதை நான் நம்ப மாட்டேன், நீங்கள் சத்தியம் பண்ணுங்க அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலனை பார்த்து எனக்கு நம்பிக்கை இல்லை சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்கறது எந்த வகையான காதல் அப்படின்னு எனக்கு புரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு பிடிச்ச விஷயம் கடல் தாண்டிய காதல் அப்படின்னு சொன்ன அந்த கிருஷ்ணா சொன்னது தான். அப்போது கடல் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10,000 மைல் தன்னுடைய காதலை பார்க்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்பம் தான் அது. ஏன்னா அது வரைக்கும் அவங்க நேரில் சந்திச்சுக்கிட்டது இல்லை. கிருஷ்ணாவை பார்க்கறதுக்கு கிருஷ்ணாவுடைய காதலி தான் இலங்கைக்கு வரதா இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக கடவுள் வந்து மாற்றிட்டாரு, நான் போய் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறாரு. அதில் இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக சஸ்பென்ஸாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த உரையாடலில் வந்து கிருஷ்ணா மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறப்போ எனக்கு அது பர்சனலாக ஒரு மாதிரி வலியாக இருந்தது. ஏன் வலியாக இருந்ததுன்னா, நான் அந்த இடத்துல ஒரு பெண்ணாக இருந்து என்ன வந்து லவ் பண்ணுற பையன் இப்படி வந்து சஸ்பென்ஸாக கொடுத்தா அது வேதனையும் வலியும் கொடுக்கும். அப்படி ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்க வேண்டியது கிடையாது. உண்மையை பேசி நேர்மையை பேசி நான் வர்றேன் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா மட்டும் சந்தோஷம் வராமையே அங்கே போயிடும். எனக்கு புரியல. நான் வரேன்னு சொல்கிறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும், போய் நின்னா அதுக்கு மேலே சந்தோஷம் இருக்கும். இதை விட இன்ப அதிர்ச்சி பெருசாக இருக்குமா? இதை விட சஸ்பென்ஸ் பெருசாக இருக்குமா சொல்லுங்கள்? இப்போ கிருஷ்ணா வந்து தன்னுடைய மாமனார்கிட்ட வர வேண்டான்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, 2 நாளில் நான் வரேன்னு சொல்லியிருந்தா அந்த மனுஷன் கிருஷ்ணாவுடைய மாமனார் வந்து ஆறுதலாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நம்ம போய் அலைய வேண்டான்னு தன்னுடைய மாப்பிள்ளை சொல்கிறாரு அப்படின்னு ஒரு இன்பமாக இருந்திருக்கும், அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். சரி, நம்ம போகலைனாலும் கூட நம்மளை தேடி நம்ம மாப்பிள்ளை வர்றாரு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இன்ப அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி இல்லை, இன்பத்தை கொடுத்துருக்கும், மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும்.
அப்போ 2 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளுடைய மருமகன் வர்றார் அப்படிங்கிறப்ப அந்த 2 நாளும் ஒரு மாதிரியான ஒரு பூரிப்பிலும் ஒரு மகிழ்ச்சியிலும் மாமனாரும் இருந்திருப்பார். இந்த காதலி கிருஷ்ணாவுடைய காதலியும் தன்னை பார்க்கறதுக்கு நம்ம நேர்லேயே பார்க்கல, இது வரைக்கும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்திருக்கோம். தன்னை பார்க்க வராங்க அப்படிங்கிறப்ப அந்த 2 நாளுமே ஒரு இன்பத்தில் ஒரு மகிழ்ச்சியில் நம்ம ஒரு பெரிய பூரிப்பில் வந்து கிருஷ்ணாவுடைய காதலி மிதந்துட்டு இருந்திருப்பாங்க. இதை விட சந்தோஷம் ஏதாவது இருக்குமா சொல்லுங்கள்? இதை விடவா இன்ப அதிர்ச்சி, இதை விடவா சஸ்பென்ஸு? எனக்கு புரியல. இப்போ 2 நாளுக்கு அப்புறம் வரப்போகிறாங்க அப்படின்னா அந்த 2 நாளினுடைய எதிர்பார்ப்பே மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அன்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த 2 நாளுக்கு அப்புறம் போய் நின்னா இப்போ கிருஷ்ணா போய் எப்படி நின்னாப்லையோ அதே சந்தோஷம் அதே மகிழ்ச்சியும் தான் அப்பவும் கிடைச்சிருக்கு. இதுக்கு எதுக்கு போய் சஸ்பென்ஸு, ஒரு த்ரில்லர்? யார் இது எதுக்கு ஒரு காதலில் நம்பிக்கை தான் முக்கியம். ஒரு ஏமாற்றி ஒரு சஸ்பென்ஸு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான காதலில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸே என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாதுங்க. அது வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்யணும். ஆனால் கிருஷ்ணா வந்து அதை சஸ்பென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய காதலிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறங்கிற மாதிரி போகிறப்போ அங்கே போய் காலிங் பில் அமுத்துறப்போ வரல. ஏன்னா ஒரு பெண் தனியாக இருந்தால் காலிங் பில் அடிச்சு நீ வந்துடுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். இதே கிருஷ்ணா வந்து நான் வரேன்னு சொல்லியிருந்தா அந்த காலிங் பெல்ல என்ன வாசலில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. கிருஷ்ணா போகிறப்போ வாசலில் நின்று எதிர்பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்களா? இதை விடவா இன்ப அதிர்ச்சி, இதை விடவா சஸ்பென்ஸ்? யோசிச்சு பாருங்கள். கிருஷ்ணா சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படிங்கிற விஷயத்த முன்கூட்டியே சொல்லி 2 நாளுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அந்த 2 நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணா உண்மையாகவே நேரில் போய் நிற்கிறேன் அப்படிங்க இந்த டைமுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி இதே ஃபோன் உரையாடல் இருக்கிறப்போ என்ன இருந்திருக்கும்? அப்படியே தன்னை வந்து சொல்லவே முடியாத பூரிப்பில் வந்து கிருஷ்ணாவுடைய காதலை இருந்திருந்திருப்பாங்க. வாசல் முழுக்க பூ தூவி கிருஷ்ணாவை வரவேற்றிருந்தாலும் வரவேற்றிருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. படிக்கட்டிலிருந்து அத்தனையும் பூ கிருஷ்ணா நடந்து வர பாதையிலிருந்து அத்தனையும் வரவேற்புக்காக அந்த 2 நாளாக அந்த பெண் தன்னுடைய காதலி ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்களே. இதை விடவா சஸ்பென்ஸும் ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? கிருஷ்ணா உண்மையை சொல்லி நான் வர்றேங்கிற விஷயத்தை உண்மையாக சொல்லியிருந்தா அவங்க வரவேற்புக்காக எத்தனை விஷயம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க வீட்டிலே இருந்திருக்கும், அந்த வீடே கோலாகலமாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி இன்னும் பெருக்கெடுத்து தான் இருந்திருக்கும், இன்னும் அதிகமாக தான் இருந்திருக்கும். சஸ்பென்ஸாக ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுல எல்லாம் பெரிய இன்பம்லாம் இல்லைங்க. உண்மையை சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறத விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. காதல் அப்படின்னா அது நம்பிக்கை தான். கடல் தாண்டி காதலாக இருந்தாலும் சரி, கடிதத்தில் வர்ற காதலாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் காதலாக இருந்தாலும் சரி, வான் மூலியமாக வர்ற எந்த காதலாக இருந்தாலும் சஸ்பென்ஸும் ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடாது. கிருஷ்ணாவை வந்து எப்போவுமே கிருஷ்ணாவுடைய காதலை நம்பிக்கை வராது, காலம் முழுக்க நம்பிக்கை வராது. ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டவுட்டையும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான காதலே கிடையாது. கிருஷ்ணா சொன்னால் அது அப்படியே உண்மை. அவர் என்கிட்ட போய் சொல்ல மாட்டார், என்னை ஏமாற்ற மாட்டார். எதுக்காகவும் ஒரு சஸ்பென்ஸுக்காக கூட என்னை ஏமாற்ற மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கிருஷ்ணா கொடுக்கறத விட பெரிய லவ், பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணா வந்து வரல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவுடைய மாமனார்கிட்டையும் தன்னுடைய காதலிகிட்டையும் சொல்லிட்டு திடீர்னு போய் நின்று ஒரு பெரிய இன்பதிர்ச்சி கொடுக்கணுங்கிறது கிருஷ்ணா ஃபாலோ பண்ணுற முக்கியமான ஃபார்முலாவே அதுதான். அது பிறவி குணம், கிருஷ்ணாவுடைய பிறவி குணம். அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. இப்போ கிருஷ்ணா வந்து ஒரு சஸ்பென்ஸாக போய் நிற்கிறதுனால காலிங் பெல் அமுத்தி கூட காத்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்குது. அந்த பெண் வந்து வரல, தன்னுடைய காதலி வரல. எப்படி வருவாங்க? ஏன் வரணும்? அப்படி ஒரு வேளை போய் சஸ்பென்ஸாக நின்னாலும் அங்கே ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இல்லை, பெரிய இன்ப அதிர்ச்சி இல்லை. அப்போ கிருஷ்ணா சொல்கிறாப்புல இந்த கேமரா பார்த்தோன்னே அந்த இன்ப அதிர்ச்சி வரல அப்படின்னு. எதுக்கு அது இன்ப அதிர்ச்சி எதுக்கு கொடுக்கணும்? காதலிக்கு ஒரு நம்பிக்கை ஒரு தன்னுடைய காதலிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கறத விட பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. சஸ்பென்ஸ் எல்லாம் வேஸ்ட்டுங்க. காதலுக்குள்ளே சஸ்பென்ஸே இருக்கக்கூடாது. சஸ்பென்ஸ் எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியல. ஒளிவு மறைவு, ரகசியங்கள் இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? நான் வர்றேன்னு சொன்னால் கிருஷ்ணா எதை பேசினாலும் அதை நம்பக்கூடிய நம்பிக்கையை கிருஷ்ணா கொடுத்திருந்தால் அது உண்மையான காதல். கடல் தாண்டிய காதலாக இருந்தாலும் அதுதான் உண்மையான காதல். கடல் தாண்டிய இந்த காதல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத காதலாக தான் இருந்தது. அதைத்தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஒரு சஸ்பென்ஸு கொடுத்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி அங்கே எதுவுமே இன்ப அதிர்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வர்றாங்க, அவங்க அம்மாக்கிட்டேயும் அந்த இன்ப அதிர்ச்சி இல்லை. தன்னுடைய காதலினுடைய தம்பி வர்றாப்புல அதுலேயும் அந்த தம்பிக்கும் இன்ப அதிர்ச்சி இல்லை. இப்போ இந்த வீட்டில் யாருக்குமே அந்த மகிழ்ச்சி வரல, இன்ப அதிர்ச்சி இல்லை. அப்போ எதுக்கு அப்படி ஒரு விஷயம் பண்ணணும்? கிருஷ்ணாவுக்கு இது சொல்லி கொடுத்தாலும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் இது மாறாத வரைக்கும் கிருஷ்ணா மேலே காதலிக்கும் நம்பிக்கை இல்லை,
இப்போ காதலி மனைவியாக இருக்கிற மனைவிக்கும் எப்பவுமே கிருஷ்ணா மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது, ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய கணவர் மேலே, தன்னுடைய காதலன் மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கணவரோ அந்த காதலனோ ஒரு உண்மையான காதலை அந்த காதலிக்கு அல்லது அந்த மனைவிக்கு கொடுக்கலைங்கிறது தாங்க அர்த்தம். தன்னுடைய கணவர், தன்னுடைய காதலன் எது சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும், அவன் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே உண்மை அப்படிங்கிற நம்புறாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை கொடுக்கறது தான் உண்மையான காதல். மக்களை இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ணா வந்து இந்த மாதிரி பண்ணினது சரிங்கிறீங்களா, இல்லை சஸ்பென்ஸ் எல்லாம் வேணும்ப்பா லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸுங்கிறது ஒரு வகையான ஏமாற்று. அது வந்து அவங்களுடைய அப்பாவை மனவேதனைப்படுத்தியிருக்கும், அதே மாதிரி தன்னுடைய காதலையும் மனவேதனைப்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமாக நம்மளே பார்க்க முடியுது. கிருஷ்ணாவுடைய பேச்சிலே அது தெரியுது. அப்படிங்கிறப்போ நமக்கு தெளிவாகவே தெரியுது இல்லைங்களா, சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஏமாற்று. அப்படி ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு இன்பத்தை கொடுக்கறதுங்கிறது ஒரு உண்மையான காதலாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதுதான் என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, உண்மையான விஷயமே அதுதான். உண்மையான காதல் நம்பிக்கையை ஏற்படுத்தும். நம்பிக்கை தாங்க உண்மையான காதல். நம்பிக்கையை கொடுக்கணும், அது உண்மையான காதல். ஓகே மக்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ணாவுடைய அந்த கடல் தாண்டி அந்த காதல் செஞ்ச அந்த சஸ்பென்ஸு உண்மையான காதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை உண்மையான காதல் அப்படிங்கிறது நம்பிக்கை கொடுக்கணும், ஒரு சின்னதாக கூட ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிற இந்த விஷயம் சரின்னு நினைக்கிறீங்களா? எது சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.